Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அடுத்த நாவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு குயிக் நோட் உங்களுக்கு. கொஞ்சம் உடம்பு சரியினால கொஞ்சம் கேப்லாம் வந்துருச்சு. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் ஆர் பெட்டர். இன்னும் சவுண்ட் அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை, இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தென் பிஃபோர். அதனால் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் இந்த ராக்கி ரங்கராஜன் ஆஃப்டர் ராஜேஷ்குமாரோட லாஸ்ட் கதை அவ்வளோ எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் ஒரு சேஞ்சுக்காக ராக்கி ரங்கராஜனுக்கே போகலான்ட்டு அவரோட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சிட்னி ஷெல்டனோட நாவல். அது இந்த ஒரிஜினல் நாவல் இஸ் கால்ட் ரேஜ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஃபேமஸ் நாவல். ரொம்ப 80s இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாவலாக இருந்தது. அதை ராக்கி ரங்கராஜன் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ட்ரான்ஸ்லேஷன் கிடச்சிது. ஸோ ஐ தாட் ஐ வில் டூ தேட். அதனால் ராக்கி ரங்கராஜனின் ஜெனிஃபர் பாகம் 1. காலோடு தலை உற்சாகம் கரை புரண்டோடியது ஜெனிஃபருக்கு. அவளுடைய ஆசை கனவு நாளை காலை பலிக்கப் போகிறது. எந்த வழக்கறிஞர் துறையில் விடாமுயற்சியுடன் புகுந்து வெற்றிகரமாக முன்னேறி கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று அவள் துடித்து கொண்டிருந்தாளோ அந்த வக்கீல் தொழிலில் அவளுக்கு இடம் கிடைத்து விட்டது. அதுவும் நியூயார்க் அரசாங்க வழக்கறிஞரின் உதவியாளர்களில் ஒருத்தியாக. அப்பா உயிரோடு இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். உங்கள் ஆசையை நாளை காலை நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்பா. ஒரு சிறந்த தந்தைக்கு பிறந்த ஒரு சிறந்த மகள் என்று பெயர் எடுக்கப் போகிறேன். ஜெனிஃபரின் கண்களில் ஆனந்தம் பளபளத்தது. அவளுடைய 23 வயது இளம் உடம்பில் ஆர்வம் ஒவ்வொரு இரத்த துளியிலும் கலந்து ஓடியது. சிறிய ஊரில் அவள் வாழ்ந்த குழந்தை பிராயம் ஞாபகம் வந்தது. மரம் வெட்டும் தொழிலாளர்களுக்கும் வழக்கறிஞராக பணியாற்றி பணத்தை குறியாக கொள்ளாமல் மனிதர்கள் தான் முக்கியம் என்று வாழ்க்கை நடத்திய அப்பாவின் ஞாபகம் வந்தது. படகு சவாரி என்ன, பனிச்சறுக்கு என்ன, மலையேற்றம் என்ன என்று அப்பாவுடன் கும்மாளமாக கழித்த நாட்கள் ஞாபகம் வந்தது. தன் பக்கத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்காக அப்பா பிரியமாக பேசிய பேச்செல்லாம் ஞாபகம் வந்தது. என்னைப் போலவே நீயும் வக்கீலாக வர வேண்டும் என்று சொல்லி அவளை சட்டம் படிக்கும்படி தூண்டிய அவருடைய ஆர்வம் ஞாபகம் வந்தது. அவளை ஒத்த பெண்கள் எல்லாரும் காதலர்களுடன் சுற்றி கொண்டிருந்த உல்லாச காலத்தில் அவள் மட்டும் வழக்குகளிலும் பத்திரங்களிலும் கேஸ் கட்டுகளிலும் தன்னை மூழ்கடித்துக் கொண்டு சட்டப்படிப்பு படித்தது ஞாபகம் வந்தது. அது மட்டுமல்ல, ஒரு நாள் திடீரென்று அவள் அம்மா வீட்டை விட்டு ஓடிப்போன அவமானமும் அவளுக்கு நினைவு வந்தது. சாரி. அதன்பின் வக்கீல் தொழில் இறங்க அவளுக்கு மனமில்லாமல் இருந்தது. ஆனால் நீயும் நானும் கூட்டாக தொழில் நடத்தப் போகிறோம் ஜென்னி. ஆகவே நீ பிரமாதமாக படித்தாக வேண்டும் என்று அப்பா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. அப்பா எதுவும் சேர்த்து வைத்திருக்கவில்லை. இருந்த $1000 வேகமாய் கரைந்து கொண்டிருந்தது. எப்படி இனிமேல் வாழ்க்கையை ஓட்டப்போகிறோம் நினைக்க திகைப்பாயிருந்தபோது ஒரு நாள் அவளுக்கு கிரிமினல் சட்ட பாடம் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் அவளை கூப்பிட்டு அனுப்பினார். ஜென்னி, நியூயார்க் அரசாங்க வக்கீல் அலுவலகத்திலிருந்து எனக்கு கடிதம் வந்திருக்கிறது. என்னுடைய சிறந்த மாணவர் ஒருவரை அனுப்பினால் அரசாங்க வக்கீலுக்கு உதவியாளராக சேர்த்துக் கொள்கிறோம். நீ போகிறாயா என்றார். நியூயார்க்! உற்சாகம் கரை புரண்டது. உடனே ஜெனிஃபர் ஒப்புக்கொண்டாள். அதற்கான பரீட்சை எழுதி தேறி வேலையையும் பெற்றுக்கொண்டாள். நியூயார்க் ஒரு பழைய கட்டிடத்தின் 4வது மாடியில் தானாக பிடித்து கொண்டாள். அந்த கட்டிடத்தில் லிஃப்ட் கிடையாது. அத்தனை படிகளையும் நடந்துதான் ஏற வேண்டும். பரவாயில்லை, தேக பயிற்சிக்கு நல்லது என்று ஆறுதல் செய்து கொண்டால் அறையில் இருந்தவை பழைய நாற்காலி மேசைகள். அதுவும் பரவாயில்லை. எப்படியும் இங்கே அதிக நாள் நான் தங்கியிருக்கப் போவதில்லையே. வெற்றிகரமான வக்கீல் என்ற பெயர் எடுக்க வரையில்தான். பிறகு ஜம் என்று பெரிய இடமாக போய்விட மாட்டோமா? நாளை காலை புதிய வேலை, புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், புதிய சந்திப்புகள். அரசாங்க வக்கீல் டிசில்வாவின் அலுவலகம். 20-25 வழக்கறிஞர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அவளைப் போலவே சட்டக்கல்லூரியிலிருந்து இப்போதுதான் வெளிவந்தவர்கள் போல தோன்றியது. டிசில்வா ஒரு சுருட்டை பற்ற வைத்து கொண்டு அமர்த்தலாக சொன்னார். நான் ஒரு முக்கியமான வழக்கு நடத்தி வருவது உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களில் சிலரை இந்த வழக்கில் எனக்கு உதவியாக அமர்த்தி கொள்ளப் போகிறேன். தயாராக இருப்பவர்கள் முன் வரலாம். முதலில் கையை தூக்கியவள் ஜெனிஃபர் தான். ஒரு நிமிஷம் டிசில்வா தயங்குவது ஜெனிஃபருக்கு புரிந்தது. நல்ல வேளை, அவளையும் இன்னும் 5 பேரையும் தேர்ந்தெடுத்தார். அறையை விட்டு வெளியே வந்தாள்.
போலீசார் கொடுத்த அடையாள கார்டை கைப்பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். நீதிமன்றம். அப்பா, எவ்வளவு கூட்டம்! பத்திரிகை நிருபர்கள், தினம் தினம் வழக்கை பற்றி படித்துவிட்டு ஆவலுடன் வேடிக்கை பார்க்க வந்திருக்கும் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள். ஜெனிஃபருக்கு அன்றுதான் முதல் நாள். ஆனால் அந்த கொலை வழக்கு விசாரணை ஆரம்பித்து அன்று 5வது நாள் என்று அவளுக்கு தெரியும். ஜெனிஃபர் குற்றவாளி கூண்டில் நின்றிருந்த மேரட்டியை ஏறிட்டு நோக்கினால். நல்ல உயரம், பருமனை ஒத்தான உடலமைப்பு, கருப்பு முடியை அழகாக வெட்டி கொண்டிருந்தான். விலை உயர்ந்த காலணி. ஏதோ நீதிமன்ற ஷூட்டிங்கில் நடிக்க வந்திருக்கும் சினிமா நட்சத்திரம் போல அல்லவா இருக்கிறான். மேரட்டியை பற்றி அவள் நிறைய கேள்விப்பட்டிருந்தாள். சட்ட விரோதமான காரியங்களில் இயங்கி கொள்ளைகளுக்கு அஞ்சாத மாஃபியா கும்பலின் தலைவருக்கு மருமகன் அவன் தலைவருக்கு வயசாகி கொண்டிருந்தது. இவன் தான் அவருடைய வாரிசு என்று பேசிக்கொண்டார்கள். பல கொலை குற்றங்களில் மேரட்டிக்கும் பங்குண்டு. ஆனால் அவர் எந்த குற்றத்தையும் தாயே நேரடியாக செய்வதில்லை. மற்றவர்களை வைத்தே வேலையை முடிப்பான். ஆகவே அவனை மடக்க முடியாமல் இருந்தது இதுவரை. 3 வருடமாக அவனை மாட்ட வைக்க முயற்சி செய்து வந்திருக்கிறார் டிசெல்வாஸ். திடீரென்று இப்போதுதான் அதிர்ஷ்டம் அளித்தது. மேரட்டியின் கையாளான ஸ்டேலா என்பவன் ஒரு கொள்ளை நடத்த போய் அதில் ஒரு கொலையும் செய்து வசமாக சிக்கிக் கொண்டிருந்தான். மரண தண்டனையிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் அப்புறவராக மாறி மேரட்டிக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டும் என்று டிசில்வா நிபந்தனை போட்டார். அவனும் ஒப்புக்கொண்டிருந்தான். டிசில்வாவுக்கு ஒரே ஆனந்தம். மேரட்டிக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால் அவருக்கு நியூயார்க்கில் கவர்னர் பதவி கிடைக்கக்கூடும். நியூயார்க் கவர்னராக வந்தால் பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதியாக கூட வர முடியும். ஆகவே டிசில்வா இந்த வழக்கில் ஜாக்கிரதையாக இருந்தார். எந்த சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்க தயாராக இல்லை. வழக்கை கண்ணும் கருத்துமாக கவனித்து தயாரித்திருந்தார். மேரட்டியரின் வழக்கறிஞர்கள் எந்தெந்த இடுக்குகளை சாதகமாக்கிக் கொள்வார்களோ அதையெல்லாம் கண்டுபிடித்து ஓட்டைகளை அடைத்திருந்தார். சாட்சி கூண்டில் ஏறி நின்றான் ஸ்பேலா. சின்ன முகம், தெற்றுப்பல், பார்வையில் ஒரு திருட்டுத்தனம் இருந்தது. மேரட்டியின் பக்கம் திரும்பவே அவன் நடுங்கிக் கொண்டிருப்பது ஜெனிஃபருக்கு தெரிந்தது. வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சி இந்த ஸ்டேலா தான். அவனை டிசில்வா வெகு பத்திரமாக பாதுகாத்து வந்தார். தானே நேரடியாக காவலரை தேர்ந்தெடுத்து அவனுக்கு காவல் போட்டிருந்தார். ஒரு ராத்திரி தங்கின இடத்தில் இன்னொரு ராத்திரி தங்க வைக்காமல் அவன் ஜாகையை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆயுதம் தாங்கிய 4 போலீசார் அவனை எப்போதும் காவல் காத்தார்கள். யாரும் அவனை நெருங்க முடியாது. மேரட்டியின் கொலை நடுக்கம் ஸ்டேவாவுக்கு, ஆனால் டிசில்வாவுக்கு தன் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவர் நம்பிக்கையில் இருந்தான். அதனால் தான் மேரட்டிக்கு எதிராக சாட்சி சொல்ல சம்மதித்திருந்தான். டிசில்வா சொன்னார், மிஸ்டர் ஸ்டேலா, உங்கள் மீது ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தின் தரப்பில் சாட்சியம் சொல்ல நீங்கள் முன் வந்திருப்பதால் உங்களுக்கு குறைவான தண்டனை தருவதாக அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? ஆமாம் சார். அவன் கைகள் உதறிக்கொண்டிருப்பதை ஜெனிஃபர் கண்டாள். மிஸ்டர் எஸ்டேலா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மேரட்டியிடம் உங்களுக்கு பழக்கம் உண்டா இல்லையா? ஆமாம் சார். உங்களுக்கு மேரட்டிக்கும் எப்படி பழக்கம் என்றார் டிசெல்வா. நான் அவரிடம் வேலை பார்த்தேன். எத்தனை காலம்? சுமார் 10 வருஷமாக. குரல் கிணற்றுக்குள் இருந்து வருவது போல் இருந்தது. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் என்று அதட்டினார் டிசெல்வா. சுமார் 10 வருஷமாய். இப்போது அவன் நடுங்க ஆரம்பிப்பதை ஜெனிஃபர் கவனித்தாள். மேரட்டியிடம் நீங்கள் எந்த மாதிரியான முறையில் வேலைகள் பார்த்தீர்கள் ஸ்டேலா? அது தகராறு பண்ணுவர்களை சரி கட்டுவது என் வேலை. இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். அதாவது தகராறு ஏதாவது முளைத்தால், யாராவது சட்டத்துக்கு மீறி அடங்காப்பிடாரியாக இருந்தால் அந்த ஆளை சரி பண்ணும்படி மேரட்டி என்னிடம் சொல்வார். சரி பண்ணுவதென்றால் உங்களுக்கு தெரிந்ததுதான், அடி உதை என்றான் ஸ்டேலா. உதாரணமாக ஒன்று சொல்ல முடியுமா? மேரட்டின் வழக்கறிஞர் சரையில் எழுந்து, ஆட்சேபிக்கிறேன் யோர் ஆனர், இந்த கேள்வி தேவையற்றது என்றார். நீதிபதி என்ன சொல்லப் போகிறார் என்று அவர் முகத்தை பார்த்தாள் ஜெனிஃபர். எதிரி வக்கீலின் ஆட்சேபனையை நீதிபதி தள்ளிவிட்டார். ஸ்டேலா தொடர்ந்து சொன்னான், மேரட்டி பயங்கர வட்டிக்கு கடன் கொடுக்கவன். 2 வருஷம் முந்தி ஜிம்மி என்பவன் வட்டி கட்டவில்லை. அவனுக்கு பாடம் கற்பிக்கும்படி மேரட்டி என்னை அனுப்பினார். என்ன செய்தீர்கள்? அவன் காலை ஒடித்தேன். டிசில்வா ஓரக்கண்ணால் மக்களை பார்த்து கொண்டார். ஜெனிஃபரும் கவனித்தாள். அவர்கள் முகத்தில் அதிர்ச்சி பரவி பிறப்பது தெரிந்தது. வழக்கு டிசில்வாவுக்கு சாதமாக முடியப் போகிறது நிச்சயம் என்று நினைத்து கொண்டாள். மிஸ்டர் ஸ்டேலோ, எட்டி ஆல்பர்ட் என்று 2 சகோதரர்களை கொலை செய்ததாக மேரட்டியின் மீது வழக்கு நடக்கிறது. உங்களுக்கு அவர்களை தெரியும் இல்லையா? ஓ, நன்றாய். அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அங்கே இருந்தீர்களா? ஆமாம்.
அவன் உடம்பு மறுபடி நடுங்குவதை ஜெனிஃபர் கவனித்தார். கொலை செய்தவர் யார்? ஒரு வினாடி அவன் பார்வை மேரட்டியை நோக்கி சென்றது. மேரட்டி என்றான் மெதுவாக. இதோ இங்கே இருக்கும் மேரட்டியைத்தானே சொல்கிறீர்கள்? ஆமாம். அந்த சகோதரர்களை ஏன் கொல்ல வேண்டும் என்று மேரட்டி உங்களுக்கு சொன்னாரா? தனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்காமல் அவர்கள் ஏமாற்றினார்களாம். ஸ்டேலாவின் கை மறுபடியும் நடுங்க ஆரம்பிப்பதையும் மறு கையினால் அதை அழுத்திக் கொள்வதையும் ஜெனிஃபர் பார்த்தாள். மேரட்டியின் பக்கம் திரும்பி பார்த்தாள். அவன் முகத்திலோ உடம்பிலோ எந்தவித சலனமும் இருக்கவில்லையா? எப்படி தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறானோ? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டார் டிசில்வா. மெலிசன் என்கிற கடற்கரை ஹோட்டலுக்கு அவர்களை மேரட்டி வர சொன்னார். ஹோட்டல் கார் நிறுத்தும் இடத்துக்கு அவர்களை நான் அழைத்து வந்தேன். மேரட்டி அங்கே காத்திருந்தார். அவர்கள் காரிலிருந்து இறங்கியதும் நான் நகர்ந்து கொண்டேன். மேரட்டி அவர்களை சுட ஆரம்பித்தார். சகோதரர்கள் இருவரும் சேர்த்து விழுந்தார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா? ஆமாம். பங்கை தராமல் மோசடி செய்தார்கள் என்பதற்காக 2 பேரை சுட்டு பச்சை படுகொலை மேரட்டி செய்ததை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்கள் அல்லையா? மேரட்டியின் வக்கீல் எழுந்து இதை ஆட்சேபனை செய்கிறேன், சாட்சிக்கு எடுத்துக் கொடுக்கிறார் என்றார். ஆட்சேபனை ஏற்கப்படுகிறது என்றார் நீதிபதி. டிசில்வா அமரர்களின் முகங்களை நோக்கினார். இந்த வழக்கில் ஜெயித்தாகிவிட்டது என்று அந்த முகங்களிலிருந்து கண்டுகொண்டார். ஜெனிஃபருக்கும் அப்படியே தோன்றியது. இனி தாங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம் என்று எதிரி வக்கீலிடம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தார் டிசில்வா. எதிரி வக்கீல் எழுந்தார். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார். ஒரு விண்ணப்பம், யோர் ஆனர். இப்போது உணவு இடைவேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குறுக்கு விசாரணை தடங்கள் இல்லாமல் ஒரே மூச்சாக நடத்த விரும்புகிறேன். ஆகவே இடைவேளைக்கு பிறகு நான் குறுக்கு விசாரணை வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறேன். கோர்ட் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார். அப்படியே ஆகட்டும். நீதிபதி மேஜையில் சுத்தியால் தட்டினார். கோர்ட் 2 மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. நீதிபதி எழுந்து பக்கத்து அறைக்குள் சென்றார். ஜூரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள். ஆயுதம் தாங்கிய 4 போலீசார் ஸ்டேலாவை முன்வாசல் வழியே பாதுகாப்பார் அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். ஜெனிஃபரும் எழுந்தாள். பத்திரிகை நிருபர்கள் டிசில்வாவை சூழ்ந்து கொள்வதையும் வழக்கு எப்படி ஆகும் என்பதை பற்றி கேள்வி கேட்பதையும் பார்க்கையில் அவளுக்கு உற்சாகமாகத்தான் இருந்தது. டிசில்வா நிபுணர் தான். டிசில்வாவின் கீழ் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது குறித்து அவள் பெருமைப்பட்டுக் கொண்டாள். வெளியே வந்து நின்றாள். இப்போது டிசில்வா தன் உதவியாளர் சிலருடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். அந்த கும்பலில் ஒரு ஆள் டிசில்வாவிடம் ஏதோ கேட்கிற மாதிரி தெரிந்தது. பிறகு அவன் ஜெனிஃபரை நோக்கி வந்தான். ஒரு பெரிய காகித உரை அவனிடம் இருந்தது. நீங்கள் தானே மிஸ் ஜெனிஃபர் என்றான். ஆமாம். இதை ஸ்டேலாவிடம் கொடுக்கும்படி சீஃப் சொன்னார். இதிலிருந்து தேதிகளை நன்றாக அவன் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். எதிரி வக்கீல் குறுக்கு விசாரணை செய்யும்போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமாம் சீஃப் சொல்கிறார். டிசில்வாவை பார்த்தாள் ஜெனிஃபர். அவள் பேரை ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரு வேலையை ஒப்படைத்திருக்கிறார். அவளுக்கு பெருமையாக இருந்தது. சீக்கிரம் புறப்படுங்கள். ஸ்டேலாவுக்கு மந்த மூளை. தேதிகளை ஒழுங்காக சொல்ல வேண்டும் என்று சீஃப் கவலைப்படுகிறார். ஜெனிஃபர் அந்த உரையுடன் வேகமாக நடந்தாள். ஸ்டேலா அழைத்து செல்லப்பட்டிருந்த வாசலை அடைந்தாள். ஆயுதம் தாங்கிய ஒரு போலீஸ்காரர் அவளை வழிமறித்தார். வர வேண்டும் மிஸ். நான் அரசாங்க வக்கீலின் அலுவலகத்திலிருந்து வருகிறேன். தன் அடையாள கார்டை எடுத்து காட்டினாள். டிசில்வா இந்த உரையை ஸ்டேலாவிடம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அடையாள கார்டை கவனமாக பரிசீலித்தார் காவலர். பிறகு கதவை திறந்தார். ஸ்டேலா தங்கியிருக்கும் அறைக்குள் அவள் நுழைந்த போது இன்னொரு காவலர், இருங்கள், இங்கே யாரும் நுழையக்கூடாது என்றார். வெளியே இருந்தவர், அவர் அரசாங்க வக்கீலிடமிருந்து வருகிறார், உள்ளே விடுங்கள் என்றார். ஜெனிஃபர் உரையை ஸ்டேலாவிடம் கொடுத்தாள். இதில் உள்ள தேதிகளை நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் டிசில்வா சொன்னார். ஸ்டேலா திரு என்று விழித்தான். அவன் உடம்பு நடுங்கிக் கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்தது. தொடரும்.